ஆண்டவராகிய இயேசு அவர் ஜலத்தின் மேல் கடந்து வருகிறார். சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்தபோது அவர் இயேசு என்று தெரியாமல் ஏதோ ஒரு ஆவி தன்னிடத்தில் வருகிறது என்று பயந்து சீஷர்கள் எல்லாரும் ஆவேசம்னா அசுத்தாவின்னு பேர், பயந்து அவங்க கத்துறா. அப்போ இயேசு சொல்றார், பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்ற. அப்போ பேதுரு ரொம்ப துணிச்சலானா. பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர்றதுக்கு என்ன செய்யும்? ஜலத்தின் மேல் தண்ணி மேல நடந்து உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே கேட்கிறாரு. அது ஏன் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்குதான், வா அப்படின்றாரு. அப்பொழுது பேதுரு அவர் உட்கார்ந்து இருக்கிற படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்துல போக தைரியமா, அந்த கடல் தான், கடல் மேல தண்ணி, அந்த கடல் அந்த தண்ணியில காலை வச்சு போறாரு. அப்படி போறாரு. இதுக்கு ஏதோ சினிமா படம் நினைச்சிடாதீங்க, ரியாலிட்டியான சம்பவம். அப்படி தண்ணி மேல போகும்போது போய்கிட்டே இருக்கிறாரு இயேசு. ரொம்ப அங்க தூரத்துல போய்கிட்டே, திடீர்னு பலத்த காற்று என்ன செய்யுது? அடிக்குது. அடித்த உடனே பேதுரு இயேசு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு, அழகா அந்த தண்ணி மேல நடந்தாரு. இப்ப காத்த என்ன செய்யறாரு? பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. பார்த்த உடனே புஷ்ன்னு என்ன செய்யிட்டாரு? உள்ள போறாரு. உள்ள போன உடனே, நல்ல வேலை ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. அப்படி சொன்ன உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, ஏண்டா பயந்தன்னு கேட்கல, அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்டார். அப்போ இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை என்னன்னா, ஏன் சந்தேகப்பட்டாய்? இதுதான் இன்னைக்கு வார்த்தை. இயேசுவோட உள்ளத்துல பேதுருவை குறித்து அந்த வார்த்தை வருது பாருங்க, ஏன் சந்தேகப்பட்டாய்? எங்க போச்சு உன் நம்பிக்கை? என் மேல நம்பிக்கை எங்க போச்சு? ஏன் உனக்கு திடீர்னு ஏன் சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறத நாம பார்க்கிறோம். பொதுவா விசுவாசிகள் இந்த சந்தேக ஆவி நம்ம வாழ்க்கையில உள்ள வந்துறதுக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. இது ஒரு மோசமான ஆவி. இந்த ஆவி உள்ள வந்துட்டுனா உங்க மனசு அலசல் அடிய ஆரம்பிச்சிடும். என்ன செஞ்சிடும்? அலசல் அடிய ஆரம்பிச்சிடும். இப்படியா 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 அப்படியா அலசல் அடிக்க. குடும்பத்துல முதல்ல என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. 4 விதமான ஆவி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. பிறப்புல இருந்தே சந்தேகம் இருக்கும். பிறப்புல இருந்தே அவங்க சாகுற வரைக்கும் சந்தேகம் உள்ள ஆட்கள். கொண்டாட்டி சோறு போட்டாலும் இந்த கிளறிலாம் பார்த்து மோந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏதாச்சும் விசம் நடந்துட்டாங்க, அது நல்லாவிட இருக்கும். சிலர் புருஷன் வீட்டுக்கு வரத்துக்குள்ள 10 முறை ஃபோன் பண்ணி கேட்டுருவோம், எங்க 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 எங்க. இதுல என்ன ஆவி? சாப்பிட வரைக்கும் இருக்கும். சில பேர் 60-70 வயசு கேட்டா இருக்கும். பாட்டி அந்த தாத்தா போயிட்டு வருவாரு, எங்க போய் எவன் கிட்ட பேச அப்படி. சில வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம், அது சாவர வரைக்கும் இந்த ஆவி இருக்கக்கூடாது.
நல்ல நம்பிக்கையோடு இருப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சந்தேகம். அது இந்த பேதருக்கு அதுதான். இயேசு மேல நல்ல நம்பிக்கை தானே வச்சார். ஆனா திடீர்னு என்னது சந்தேகம் வந்தோம். இப்படி சிலருக்கு நடுவுல வந்துடும் சந்தேகம், திடீர்னு வரும். மூணாவது, சிலர் உண்மையிலே சந்தேகப்படுற சூழ்நிலைகள் அமையும். அது ரியாலிட்டியா உண்மையாவே அது சந்தேகத்துக்குரிய சூழ்நிலையை பார்க்கும்போது ரியலாவே அதை சரி பண்ணுங்க. கைவத்தி கருத்துதி நேற்று தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த வார்த்தை தான் கற்றுத்தாங்க. சில வேளையில சில சூழ்நிலைகள்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உள்ள கொண்டு பார்த்தா உண்மையாவே அது அப்படித்தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அதை மாத்திக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சவுண்ட் வந்து வரக்கூடாது. அதனால இந்த சந்தேகம் என்பது ரொம்ப கவனமா இருக்கும். சில காரியம் நம்ம தப்பா பண்ணோம்னா சந்தேகப்படதான் செய்யும். புரியுதா? நீ எப்ப பாரு என்னம்மா என்ன சந்தேகப்பட்டுக்கிறீங்க, என்னப்பா சந்தேகப்படுறீங்க, ஏண்டி சந்தேகப்படுறீங்க அப்படின்னா, சிலது உண்மையா சந்தேகப்படுற மாதிரி நடந்தா அது சந்தேகம்னா கேட்கலாம். இதெல்லாம் குடும்பங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மாத்திக்கணும். கைவத்தி கத்திரத்துக்கு மாத்திக்கணும். நியாயமான சில காரியம்லாம் உண்மையாக சந்தேகப்படுற மாதிரி வச்சுட்டு மூடிக்கிட்டு செல்போனை பார்க்குற ஆடெல்லாம் சிலர்லாம் பார்ப்போம். அப்பா அம்மா சொல்ல, உன்னை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. என்ன உன்னை போன் பார்த்துக்கிட்டு தூங்குறியா? திறந்து பார்த்தா உண்மையா போனை தான் பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த சந்தேகம் கரெக்ட் தான். சும்மா என்ன சந்தேகப்பாருங்கன்னா இன்னும் இருக்கிறத சொல்லத்தான் செய்யும். அதனால பல விதங்கள்ல சந்தேகம். சிலர் ஒண்ணுமே இல்லை சந்தேகப்பட்டு இருப்பாங்க. சிலர் இருக்கும் சந்தேகமா தான் இருக்கும். அதனால கத்த பிள்ளைகள் அதை சரி பண்ணக்கூடாது. இங்க வந்து கத்த பிள்ளைங்க கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை சரி பண்ணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சில ஒண்ணுமே இல்லை. ஆமென். அது ஆண்டுகிட்ட விட்டுருங்க. அதை ஆண்டு பார்த்துக்க. புரியுதா? ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? உண்மையா வாழ்க்கையில சந்தேகப்படுற சில காரியங்களை செஞ்சுட்டு அது படம் தான் செய்யும். ஊர்ல எப்படி பேச, அதாவது இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்மள நம்ம கவனமா இருக்கணும். எப்ப பாரு என்ன இப்படி பேசுறாங்க கொள்றாங்க, ஏன் பேசுறாங்க கொள்றாங்க. ஆமென் ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவையே சந்தேகம் பண்ற அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஏன் சந்தேகப்பட்டா? இதுவரையும் நல்லா இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். காற்றையும் கடலையும் அந்த பயங்கரமான அந்த இறைச்சல், அந்த பலமா காத்தடிக்கும் போது ஐயோ நான் போயிடுவோமா உள்ள அப்படின்னு ஒரு சந்தேகம் இயேசு மேல வந்து விட்டது. பிசாசு இந்த நாள்ல கவனிங்க, நிறைய விசுவாசிகளை இந்த சந்தேக ஆவியில தான் வச்சிருக்கணும். எந்த சந்தேகம் ஆகினா, கர்த்தரை முழுமையா நீ நம்பக்கூடாது. இயேசுவானவரை முழுமையா நீ நம்பிடவே கூடாது. அவரு நீ முற்றிலும் மறுதளிச்சு போற மாதிரிலாம் அப்படி இருக்காது. ஒரு டவுட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான், சந்தேகம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த சந்தேகம் கொடுக்கும்போது நல்ல கவனிங்க, இயேசுவை சந்தேகத்தோடு விசுவாசிகள் பின்பற்றும் போது என்ன நடக்குமா? இயேசுநாதர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவர் மகிமை அவங்க மேல இறங்கவே இறங்காது. ஒரு ஆசீர்வாதமா அவங்களுக்கு கிடைக்காது.
இயேசுவை சந்தேகமா அவரை பின்பற்றுகிறார். வசனம் இருக்குதா? யாக்கோபு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன். சில ஆள் பாருங்க, வேஸ்நாதரை பின்பற்றுவது என்னது? யேசுநாதரையும் பின்பற்றுவோம், அந்த சாமியும் இன்னொரு சாமி இருக்குது, அதுவும் நமக்கு அற்புதம் செய்யும். அன்னி பார்க்கலாம், அதையும் நம்பி பார்க்கலாம், இயேசுநாதரையும் நம்பி பார்க்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நமக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி சிந்தை உள்ள விசுவாசிகளுக்கு இயேசுநாதர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இயேசுநாதரை நம்புறது. இன்னொரு இடத்துல யாரும் ஒரு சாமியை பத்தி சொன்னாங்க, அவங்களையும் அங்கேயே நம்புறது. ஒண்ணு இயேசுநாதர் செஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா அந்த சாமி செய்யட்டும். ஆனா நம்ம சர்ச்சுக்கு போவோம், ஏதோ ஒண்ணு நல்லதா, ஓகே. இவங்க யாரு? இருமனம் உள்ளாள். அப்போ என்ன வந்துருச்சுன்னா, இயேசுநாதர் செய்தா பார்ப்போம், இல்ல அந்த சாமி செய்யட்டும் அப்படின்னாவே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யார் மேல? இயேசு மேல சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தா இன்னொரு சாமி கிட்ட நீ என்ன போக மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அப்போ ஏன் அற்புதம் ஆண்டவர் இன்னும் செய்யல தெரியுதா? சந்தேகம் வந்துட்டாவே ஆண்டவர் செய்ய மாட்டார். அங்க இருமனம், ரெண்டு மனம். அதான் எலியா அழகா சொல்லுவார், ரெண்டு மனதோட குந்தி குந்தி நீ ஏன் நடக்கிற? பாகால் தெய்வம் சொன்னா ஒண்ணு, நீ பாகால பின்பற்றி போயிடு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்ற, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் தெய்வம் சொன்னா அவரை பின்பற்றி வாழ். இந்த ரெண்டையும் போட்டு நீ என்ன செய்யற? போட்டுக்கிட்டு ஏன் குழப்பிக்கிற? சந்தேகம் படுற இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். அதனால உங்க வாழ்க்கையில சிலர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய அற்புதம் எனக்கு நடக்கல, ஆண்டவருடைய அதிசயங்கள் என் வாழ்க்கையில பார்க்க முடியலையே, நான் சர்ச்சைக்கு தானே வரேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களை நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏதோ இன்னொரு சாமியை நீ உள்ளலாம் கூப்பிட்டு கும்பிட்டுருக்கிறியா? இல்ல யாரோ ஏதோ சொன்ன இடத்துக்கு நீ போயிருக்கிறியா? அதனால தான் உனக்கு ஜெபத்துக்கு பதில் வரல. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட இந்த பாவத்தை என்ன செய்ய? அறிக்கை செய்து இதுல இருந்து நீ மனம் திரும்ப. சாமுவேல் கரெக்டா சொன்னான், உன்னிடத்துல அஸ்திரத்து இருக்குது, இந்த அஸ்திரத்து தெய்வங்கள் எல்லாம் தூக்கி வெளியே போடு, உன் தெய்வனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருத்தருக்கு ஆராதனை செய்யினார் சொன்னார். இந்த நாட்கள்ல இருந்து இஸ்ரவேலர்கள் அதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு கர்த்தருக்கு மட்டும் ஆராதனை செய்ய வந்தாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும் வந்தவர். பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ணும் போது அவங்களுக்கு துணையாக தெய்வம் இருந்து சிலர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ரெண்டு மனம் உனக்கு வேண்டாம். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி போயிடு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் தெய்வம்னா அவரை மட்டும் செத்தாலும் சாவேனே தவிர
அவரை தவிர வேறு எந்த தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன்னு உறுதியாயிரு. அதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில, ஓட்டம் நல்லா இருந்துச்சு, நடுவுல உனக்கு ஏன் சந்தேகம் உண்டு? நம்ம இந்த பிசாசு சந்தேக ஆவிய விசுவாசிகள் நமக்கு கொடுப்போம். எங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா? வல்லவர் இல்லையா? வல்லவர். ஆமென். ஆனா நிச்சயம் சொல்றேன், உன்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் ஆண்டவர். ஏன்னா இந்த ஆவியிலேயே அவரே கூட சிலவர்கள் அனுமதிப்பார். நீ உண்மையா தான் இருக்கிறியா இல்ல சந்தேகத்தோட என்னை பின்பற்றியா? அனுமதிப்பார். பிசாசு எப்படி நம்மளை இந்த சந்தேகத்தின் ஆவியை எப்படி நமக்குள்ள கொண்டு வருவான், எதெல்லாம் வைத்து சந்தேகத்துக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் விட்டு நம்மளை பிரிப்பான் என்பதை நாம் பார்க்கும்போது, முதல்ல நல்ல கவனிங்க, அவருடைய வார்த்தையின் மேல உனக்கு சந்தேகத்தை கொடுக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திர முள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சர்ப்பம் தந்திரமானது. அந்த பாம்புக்குள்ள சாத்தான் உள்ளே சென்று தந்திரமாக கிரியை செய்தான். என்ன செய்தான்? ஏவாள் கிட்ட போய் சொல்றான், நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே, அதாவது சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? என்ன சந்தேகத்தை நீ உருவாக்குற? சொன்னதுதானே. சகல கனியையும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? எல்லா கனியும் என்ன செய், புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க வேண்டாம். அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு சந்தேகம் மாதிரி அப்படி அவர் சொன்ன வார்த்தையில ஒரு சந்தேகத்தை அப்படி கூட்டு வர அவர் உள்ள. சாத்தானுக்கு தெரியும் தேவன் எல்லா கனியும் புசிக்க சொன்னாரு, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. சாத்தானுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் அப்படி ஒரு சந்தேகம் கேட்கிற மாதிரி சந்தேகத்தை இதயத்தில் அப்படி ஏவாளுக்குள்ள என்ன செய்யலாம், கொண்டு வந்தான். அப்ப பிசாசு எப்படி உங்ககிட்ட வருவானா, வார்த்தை அப்படி நம்பாத அப்படி சொல்ல மாட்டான். அந்த வார்த்தை மேல ஒரு அவநம்பிக்கை உருவாக்குற மாதிரி, இது நடக்குமா, ஆண்டவர் சொன்னது உன் வாழ்க்கையில நடக்குமா, இப்படிதான் அப்படியே என்னது சந்தேகம் ஆவிய இந்த பிசாசு அப்படி உள்ள கொண்டு வருவோம். நடக்குமா, இப்படிதான் நடக்காது அப்படின்னா நீங்க உஷாராயிடுவீங்க. சொல்லலா அப்படின்னா நீங்க ஜாக்கிரதை ஆயிடுவீங்க. என்ன மிரட்டுற மாதிரி இருந்து அவன் கேட்டது என்ன சொன்னாரா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும், ஒருவேளை சொன்னாரா தெரியுதா? அப்போ வேத வசனம் எல்லாமே கர்த்தர் சொன்னதுதான். அதை நீ பாடணும். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். அப்ப வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. இப்ப நடந்துதான் அவருடைய வார்த்தைப்படுத்த. அது என்ன சந்தேகம், சொன்னாரா? ஏன்னா அப்படி உனக்கு சந்தேக ஆவியை உள்ள விட்டாதான் நீ கீழே விழுந்து போவ. உன்னை ஏதேன் தோட்டத்தில இருந்து கர்த்தர் துரத்தி அவரே அடிச்சிருவாரு. அப்ப நீ ஆண்டவரை சந்தேகப்படணும். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென், ஆமென். இந்த வசனத்தை நீ நம்ப விட மாட்டான் பிசாசு.
அது தந்திரமா உனக்குள்ள வந்து அதை நம்பாத, அதை நம்பாத. எவைகள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியதாக இல்லையோ அவைகள் எல்லாவற்றையும் நம்ப செய்வோம் பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்பிக்கைக்குரிய இந்த தேவ வார்த்தைய நம்ப விட மாட்டான். நம்பிக்கைக்கு உரியது யாரு இல்லையோ அதை நம்பு அப்படின்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். அப்ப இவன் சொன்னது என்ன? என்ன நம்பு, நம்ப வச்சு நம்பு. இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை நம்பு. அப்ப சடனா என்ன பண்றாங்க ஏவாளுடைய சிந்தை, இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி தேவ வார்த்தையை சந்தேகப்பட்டுட்டு இவன் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி அந்த கனியை பறித்து புசித்தாங்க ஆதாமும் ஏவாளும். அடுத்த நிமிஷமே பாவத்துக்குள்ள வளர போயிடுச்சு. அப்போ தேவ வார்த்தை மேல என்னது? சந்தேகத்தை உருவாக்குவதுதான் என்னது? சாத்தானுடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? ஆமென். பஞ்ச குத்த மாட்டான். பாஸ்டர் பஞ்ச குத்துறாருல அந்த மாதிரி குத்த மாட்டான். அது ஆவியானவர் வேலை. அவன் குத்துறது எப்படி? நான் குத்த மாட்டான். அவன் எப்படி தெரியுமா? ஸ்மூத். சொன்னார மகனே, சொன்னார மகளே. இதுக்குதான் நாம நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? வாங்கிடுறோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்மூத்தா சொல்லி தேவ வார்த்தை போய் நான் சொல்றதுதான் மெய்ன்னு வச்சுட்டான். கடைசியா ஏமாந்து போனது யாரு? ஆதாம் ஏவாள். எங்க இருந்து வந்தது உனக்கு ஆண்டவர் மேல சந்தேகம்? எங்க இருந்து வந்தது உனக்கு ஆண்டவர் மேல சந்தேகம்? சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. ஆமென். ஏவாளே நீ இடம் கொடுத்துட்ட. ஆதாமே நீ இடம் கொடுத்துட்ட. இல்லனா ஏதேன் தோட்டத்துல ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்க வேண்டியவங்க ரெண்டு பேரும். ஏன் பிச்சைக்காரன் மாதிரி துரத்தி அடிக்கிற ஆண்டவரே போங்க இந்த இடத்தை விட்டு. காரணம் சாத்தானுடைய நயவஞ்சக வார்த்தையாகிய பொய்க்கு இடம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்க கர்த்தர் பிள்ளைகளே. தேவ வசனத்தின் மேல சந்தேகம் ஒரு நாளும் படாதீங்க. ஆமென், ஆமென். எவனோ ஒரு மனுஷன் சொல்றான், யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க, தேவ வசனத்துக்கு மீறி யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க, அதை நம்பாத. பழப்பஞ்சேரியில எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவரு சொன்னாரு, கிட்னில வந்து அவருக்கு பயங்கர பெயின். அப்போ அதான் அவங்க வைஃப் அவரு சொல்றாங்க, இப்ப நல்லா இருக்கிறேன் நானு. சரி, ஓகே, இருக்கட்டும். ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த கிட்னில இருக்கிற கல்லு அப்படியே எடுத்து கையில காமிச்சாங்க பாஸ்டர். அதுதான் எனக்கு அவர் சொல்ற ஆச்சரியம். அப்ப அந்த கிட்னில இருக்கிற கல், அந்த பொடிசு பொடிசா இருக்கிற கல்ல அந்த இடத்த எண்ணெயை போட்டு தேய்ச்சி 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 அப்படியே அந்த கல்ல கையில அப்படி எடுத்து அப்படி காட்டுறாங்க. நான் சொன்னது எப்படி தெரியல, ஆனா கல்லு அப்படியே காட்டினாங்க. டவுட் தான் சிலருக்கு. இதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படி கூட யோசிக்கிறேன். என் மைண்டே அப்படி போது பாரு. ஆனாலும் அவ்வளவு சுலபத்தை நம்ப முடியல. ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு சின்ன கீரல் போட்டு கூட ஏதோ அப்படி பிரிக்க அப்படி நம்பிடலாம். எண்ணெயை போட்டு அப்படி தடவு 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 தடவி அப்படியே அந்த கல்லை அப்படி அப்படியே கையில வருது அப்படி அப்படியே காட்டுறாங்கன்னா, என்னங்க ஜீபும்பா மாதிரி இருக்குது, எப்படி இது ஒன்றும் புரியலையே, ரொம்ப குழப்பம். ரெக்கமெண்ட் வேற பண்ணதுக்கு மனசு போகுது, ஏன்னா சுலபமா வந்துடுது அப்படின்னு. வலிகள் இல்லைன்றாங்க.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆண்டோட பிள்ளை இதை கண்டுபிடிக்க போயிருக்கிறான். அவனுக்கு கிட்னியில கல்லே கிடையாது. சுத்தமா டாக்டர் கிட்ட போயிட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி, கிட்னியில கல்லே கிடையாதுங்க, எனக்கு கல் இருக்குதா அப்படின்னு டாக்டர் பாருங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி சுத்தமா கல்லு எல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளீனா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இப்போ அங்க போறாரு. போய் இந்த அம்மா என்னதான் பண்றாங்க, அது அத்தனை பேருமே நிறைய ஃபேமிலி அந்த இடத்துல கல் எடுக்கிறாங்க, அந்த வித்தையை கத்து வச்சுக்கிறாங்க. அப்ப இவன் ஆண்டோட பிள்ளை, சர்ச்சைக்கு போற பிள்ளை, ஏசப்பா பையன் இவன். அப்ப அவன் சொல்றான், மக்களே பாருங்க, டாக்டர் எனக்கு காமிச்சிட்டாரு கிட்னில கல் இல்லை, ஆனா மக்களே இப்ப எப்படி ஜனங்களை என்ன பண்றாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் மக்கள் இருக்குது, என்ன பண்றாங்க பார்க்கலாம். பார்த்தா அவன் போய் ஒரு அம்மா கிட்ட கிட்னில கல் எடுக்கணும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் பேசிடுறாங்க. பேசிட்டு கிட்னில கல்லுமா வலிக்குதுமா அப்படின்றான். தடவை பார்த்துட்டு 3 கல் இருக்குதுன்றாங்க. 3 கல் இருக்குதுன்றாங்க. அம்மா வலிக்குதுமா, சரி மக்களே நான் போய் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலாம், அதனால நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவன் சர்ச்சைக்கு போற பையன் சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்றான்னா, எப்படி எடுக்கிறாங்கன்றத இன்னொருத்தன் மூலமா கேமரா கையில கொடுத்துட்டான் எடுக்க சொல்லி. இந்த அம்மா என்ன பண்ணுன்னா, பொடிசா கையில கொஞ்சம் உஷாரா ஏதோ ஒரு இடத்துல நகத்துல எங்கெங்கயோ அப்படி வச்சுக்குது. நல்லா எண்ணெயை போட்டு தடவி அந்த நகத்துல இருக்கிறதையோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படி இந்த கல்லுங்களை வர வைக்குது. டெக்னிக்கல் தான், ட்ரிக்ஸ். வர வச்சு பாப்பா கல்லுப்பா அப்படின்னு, இவ்வளவு கல்லம்மா வலிப்பா உள்ளமா வந்துச்சுமா, இன்னும் இருக்குதாம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்குது, எடுக்கணும். இந்த அம்மா என்ன பண்றது, மறுபடியும் தலையே சும்மா ஒண்ணுமே இல்லாது தடவி எடுத்தாச்சு. அப்போ முடிச்சிட்ட பிறகு கேக்குறான், ஏம்மா இவ்வளவு கல் எடுத்து காட்டுற, உண்மையை நான் சொல்லிட்டா என் கிட்னில கல்லே கிடையாது. பாப்போம் நடக்குது, 2 பேருக்கும் என் காசை கொடுன்றான், அது கொடுக்க மாட்டேங்குது. இவ்வளவு கேவலமா பண்றீங்களா, இவ்வளவு வெக்கமா எல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் தொழிலா அப்படி இப்படி என்ன பண்றான், சண்டை போடுறான், அதுவும் சண்டை போடுது, காசை கேட்கறான், கொடுக்க மாட்டேங்குது, வாக்குவாதம். பாருங்க மக்களே, காசுக்கு வாங்க மாட்டேங்குது, போய் சொல்லுது. கேமரால பாருங்க, பார்த்தா அழகா டெக்னிக்கலா அந்த கையை ஜூம்ல காட்டுறான், அப்படியே மாத்தி அந்த கல்லை அப்படி அப்படி என்ன பண்ண எந்திரதோ அந்த ஒரு கல்லை இந்த கல்லுங்களை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்குது, கையில அப்படி வச்சுக்கிட்டு அப்படி காட்டுது. அப்ப இதை நம்பி நல்லா கவனிங்க, எத்தனை எவ்வளவு பேரு லட்சக்கணக்கான ஜனங்க போயிருக்கிறாங்க. ஆமென். நல்ல வேலை யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, சோத்திரம். புரியுதுங்களா? அதனால கவனிங்க, இந்த மாதிரி பொய்ய சொன்னா நம்புற கூட்டம் எவ்வளவு கூட்டம், ஏகப்பட்ட பேர். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா வேஸ்ட், பணம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஆண்டோட பிள்ளைகளே, இந்த மாதிரிதான் பிசாசு டெக்னிக்கலா உனக்கு பொய் சொல்லி வஞ்சிக்க பார்ப்போம். இந்த வார்த்தை மேல பொய்ய சொல்லி வஞ்சிக்க பார்ப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருங்க. கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு வழியையும் ஆண்டோட பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டாம். அவர் தன்னுடைய கரத்தால் உங்களுக்கு அற்புதம் செய்ய, உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிறார். அல்லேலூயா. ஏமாந்து போகிற ஜனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. தெளிவா இருங்க. இத விசுவாசிங்க, செஞ்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்க வச்சுங்களேன், தேவ வார்த்தையை நம்பாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரிய ஆபத்தை ஒண்ணு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவனே என்ன செஞ்சார் தெரியுமா? சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தது. ரொம்ப கவனம். இந்த வார்த்தையை விசுவாசிக்காம நீங்க சந்தேகப்பட்டு உலகத்தார் காரியங்களுக்கெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு அப்படி இப்படிலாம் நீங்க போய்கிட்டு நம்ம இருந்தோம்னா தேவனே என்ன செஞ்சார் தெரியுமா? சாத்தான் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துருவாரு. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன்.
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கிட்டீங்களா? 3ஆம் வசனத்தில் இருந்து, எவ்விதத்திலாகும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பவுல் சொல்றார். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? அந்தி கிறிஸ்துவின் நாளை பற்றி பவுல் அப்போஸ்தலன் தேவ ஆவியானவருடைய துணை கொண்டு இந்த வசனத்தை எழுதுகிறார். அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்கள் நடுவில் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவான். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பினார். எனக்கு ரொம்ப நாள ஒரு கேள்வி, எதுக்கு இந்த அந்தி கிறிஸ்து வரான்? ஏன் அந்தி கிறிஸ்து கிட்ட, அந்தி கிறிஸ்துவை விசுவாசிகள் கூட சிலர் அந்தி கிறிஸ்துவிடத்துல சிக்கிக் கொள்வாங்க. ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியாயமான ஒரு ரீசன் அதுக்கு இருக்குது. நியாயமான ரீசன் அதுக்கு இருக்குது. தேவன் அன்புள்ளவர், யாரையும் ஒருத்தரையும் அந்தி கிறிஸ்து கரத்துல ஒப்பு கொடுக்கிறது கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியாயமான ரீசன் இருக்குது. இந்த சத்திய வசனத்தை விசுவாசிங்க நம்ப மாட்டாங்க. சிலர் இதன் மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகப்படுவதனாலே, இதன் மேல நம்பிக்கை இல்லாமல் இதை நம்பாமல் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றை சொல்லுவதை நம்புவதனாலே ஆண்டவரே என்ன செஞ்சாருன்னா அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில அவனை நம்பி ஆண்டவர் கொடுத்துருவாரு. அவனதான் நம்பன போ, நல்லா பாருங்க, அந்தி கிறிஸ்து வரப்போறான். இந்த வசனத்து வீட்டுல போய் நல்லா படிங்க, சீக்கிரமா வரப்போறான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து இடத்தில் வரும்போது நல்ல கவனிங்க, 10ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும். அவங்க நல்ல வழியில போகிறதுக்கு சிலருக்குலாம் என்னதான் சொன்னாலும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது எதுதான்? கெட்டு போற வழிதான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? வசனம் தான் சொல்லுது. நல்ல வழி எது? இந்த வேத வசனம் தெளிவான கள்ளங்கபடி இல்லாத பால். வசனம் தானே சொல்லுது. 1 பேதுருல பார்க்கிறோம், கலக்கம் இல்லாத ஞான பாலம் இந்த வேத வசனம். ஆனா இந்த வேத வசனத்தின்படி நடங்கப்பா, இந்த வேத வசனத்தின்படி நடங்கம்மா, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்குமா அப்படின்னு எவ்வளவோ ஆவியானவர் என்ன செய்யறார்? சர்ச்சில் சொல்லுகிறது. ஆனா எல்லாரும் சொல்ல
சொல்ல முடியாது, சிலரை சொல்லணும். சிலர் தான் அந்த மாதிரி சூழ்நிலை. சபையில் எல்லா சபையிலுமே அப்படி இருப்பாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும், அந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது எது தெரியுமா? கெட்டு போகிறத தான் தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை 4 தேவ பிள்ளைங்களோட, கவனிங்களேன், ஒரு 4 தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவங்க கூட பழக மாட்டான். எவன் ஏமாத்துக்காரனோ பொய்க்காரனோ, நல்லா புரியுதுங்களா? அவங்க கூட பழகிறதுக்கு அந்த இருதயம் ஆசைப்படுது. நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏதோ ஒண்ணு உன்னை ஏமாத்தி வஞ்சிக்குது, உனக்கு அது மேல ஈர்ப்பு கொடுக்குது, ஏமாத்துது முன்ன. எனக்குள்ள சில வேலை ஆண்டோட பிள்ளைங்க கூட இல்லாம நான் இவன் கூட வரேன், இவன் கூட போறேன் அப்படின்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்கும். அவன் மோசமானவன், விசுவாசத்தை கெடுக்கிறவனே அவன் தான் விக்கிரக ஆராதனையே கொண்டு வரான். ஆனா அவன் கூட தான் நான் இருப்பேன். அவன் கூட தான் பண்ணும்போது ஆவி என்ன செய்யுது? நகர்த்துது. உன்னை உஷாராந்துக்குப்பா. கர்த்தர் பிள்ளைங்க கூட பழகத்தை விட்டுட்டு உலகத்தான் கூட பழகிக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் தேவ வாக்கு அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, வஞ்சக ஆவி உன்னை என்ன செய்யுது? வழி விலகிறதுக்கு வாய்ப்பு வருது. சர்ச்சில் சில பிள்ளைங்களை பார்த்துருக்கு, விசுவாசத்துல சூப்பரா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் வருவான், நடா சும்மா சர்ச்சில் போய் பண்ணிட்டு இருக்கிற பொழைக்கிற வேலை போய் பாருறான். இந்த வார்த்தையை விட, பாஸ்டர் சொல்ற தேவனுடைய வார்த்தையை விட அந்த உலகத்தான் சொல்றான் பத்தியா, அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு செமையா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை அவங்க கேட்டு செயல்படும் போது நிச்சயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வஞ்சிக்கிற ஆவி அவன் மூலமா அவனை திசை திருப்பிச்சு. திசை திருப்புவதனால என்ன ஆகுதுன்னா, இது அவனுக்கு முட்டாளா தெரியுது. ஜெபம், வேத வாசிப்பு, சபை ஆராதனை, இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியுது. ஆனா அவங்க சொல்றது என்ன? ஒழ கஷ்டப்படு. சும்மா சர்ச்சுக்கு போயிருந்தனா, ஜபம் போயிருந்தனா, ஆனா அவனுக்கு தெரியல ஆண்டவர். கவனிங்க, ஒரே நாள்ல 2 நாள் தூரம் நடக்கிற அளவுக்கு காடையை கொண்டு வந்து அடிப்பாரு தேவ சமூகத்தில் இருந்தா என்ற அந்த அறிவு அவனுக்கு அது இருக்க போது அதை நம்பறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, உலகத்தானுடைய எண்ணத்தை சொல்லிக் கொடுக்கும் போது உலகத்தானுடைய சிந்தைக்கு பலியாகி விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள். அதனால்தான் கவனமாயிரு. எல்லாரும் கூட பழகிட்டு இருக்காத, அழிச்சிருவான் உன்னை. உஷாரா இருக்கு. கூட பழகிற ஆள்ல யாரு சிஸ்டர்? யார் கூடமா பழகுற? உலகத்தான் கூட பழகிக்கின்னு உலகத்தான் சொல்றத கேட்டுக்கிட்டு தேவ வார்த்தையால மதிக்கிறது கூட கிடையாது இன்னைக்கு. அதனாலதான் ஆண்டவரை இங்க பாருங்க, அப்படித்தான் ஜனங்க போறாங்க. விசுவாசிகள் நிறைய பேர் அப்படிதாங்க போவாங்க. தேவ வார்த்தை மேல நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு. தேவ ஊழியன் சொல்ற வார்த்தை மேல நம்பிக்கை இருக்காது அவங்க. எவனோ உலகத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த வார்த்தை மேல ஆர்வமா செய்வாங்க. ஊழியரை பார்த்தா வெறுப்பா இருக்கும், உண்மையா சொல்ற தேவ பிள்ளைகளை பார்த்தா வெறுப்பா இருக்கும். அது நடக்கதான் செய்யும். அதனால நம்ம என்னடா இப்பெல்லாம் பண்றாங்களேன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிறதால அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏசுநாதர் என்ன எல்லாருமே ரொம்ப நேசிச்சு அப்படி நடத்துக்கிறாங்களா? அவர்கிட்ட போனா ஒழுக்கமா இருக்கணும். சர்ச்சை கூட நீங்க பாருங்க, எவ்வளவு பசங்க சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறவங்களாம் சர்ச்சைக்கு வரணும் கொள்ள ஆசை, ஆனா அங்க குடிக்க முடியாது. சர்ச்சைக்கு வந்தா குடிக்கூடாது சொல்லுவீங்க, சர்ச்சைக்கு வந்தா விபச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லுவீங்க, சர்ச்சைக்கு வந்தா வேசிதானம் பண்ணக்கூடாது, சர்ச்சைக்கு வந்தா பொய் சொல்லக்கூடாது. ஆமா, நல்லதானே? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ
அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா அநீதி மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த அளவுக்கு சாத்தான் அந்த ஹார்ட்டை என்ன பண்ணி வச்சிருக்கிறான், மயக்க வச்சிருக்கிறான். வஞ்சகத்தை மாட்டிக்கிட்டாங்க. நியாயத்தை சொல்லி நீதியை சொல்றவங்க மேலதான் வெறுப்புணர்வு வரும். கரெக்டா சொல்றவங்க மேலதான் கசப்பு வரும். அப்படி என்ன என்ன லெவல்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை சாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உன்னை திசை திரும்ப சூப்பரா பண்ணுவான். உன்னை டெக்னிக்கல் உனக்கு ஒன்னும் தெரியாது, அவன் டெக்னிக்கல் செம்ம டெக்னிக்கல். உன்னை எப்படி கவுக்கணும், உன்னை எப்படி தூக்கின்னு போயணும். ஏன்னா உனக்குள்ள நல்லா சொல்றேன், கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ளக்கூடாதுதான். என்ன வேணாலும் செய்வான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஒவ்வொருத்தவங்களுடைய எலும்பு துண்டை அவன் புரிஞ்சு வச்சுக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. எலும்பு துண்டு என்னது? நாயை உன் பக்கம் இழுக்கணும்னா எதை போட்டா வரும்? உனக்கு இன்னும் எலும்பு துண்டு போடணும்னு அவனுக்கு தெரியும். உனக்கு இன்னும் எலும்பு துண்டு போனவனுக்கு தெரியும். வாலிப பசங்களுக்கு என்ன எலும்பு துண்டு போட்டா அவனுக்கு தெரியும். கொஞ்சம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வந்துட்டவங்களுக்கு, மேல வந்துட்டவங்களுக்கு உனக்கு இன்னும் எலும்பு துண்டு போட்டா அவனுக்கு தெரியும். என்ன எலும்பு துண்டு போட்டா நீ அப்படியே மயங்கிடுவே அவனுக்கு தெரியும். ஆனா அந்த எலும்பு துண்டுகளுக்கு மயங்காம கர்த்தரை நோக்கி அவர் வார்த்தையை நம்பி போறவங்களதான் கர்த்தர் நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வார். அவங்க தான் ஜெயிக்க முடியும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லி 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 பாப்பாருங்க ஆண்டவரு. சபை இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாரு. நான் ஒரு நாள் சபை எடுத்துக் கொள்ளப்படும், அதோட ஸ்டாப் ஆயிடும். யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா சர்ச்சை இருக்காது. சொல்லக்கூடியவங்க எல்லாம் மேல போயிடுவாங்க. வேற சொல்லுது பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு, சாத்தான் வஞ்சகம் பண்றவன் வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால். ரட்சிப்பு என்னது? ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போத ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தை நீ என்ன செய்யணும்னா அதுல அன்போடு அதை நீ கடைபிடிக்கணும். பைபிள் வசனத்தை எப்படி கடைபிடிக்கணும்? கடமைக்கு. கடமை அன்பு தெரியுமா உங்களுக்கு? கடமையோட அன்புக்கும் உண்மையான அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கடமை அன்புக்கும் உண்மையான அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நர்ஸ பாருங்க, கரெக்டா ஊசி கீசி போட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணி தான் இருப்பாங்க. டைம் 5 ஆச்சா, அடுத்த ஊசி 5:05 போடணும், 5:05 போடணும். இந்த நர்ஸ் வரும் போட்டுருவாங்க அப்படின்வாங்க. எல்லா நர்ஸும் அப்படி கிடையாது. சில நர்ஸுங்க சொல்றேன், சில நர்ஸ் எல்லாம் உயிரே கொடுப்பாங்க. இங்க யாரும் நர்சிங் இருக்கீங்களா? நீங்க நர்ஸ் இல்ல சிஸ்டர்? வெரி குட், சூப்பர். வேற யாரும் நர்ஸ் இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பினால் செய்யுங்கள். சூப்பர் வேலை அது. ஆனா சில நர்ஸ் வரும், கரெக்டா 5 மணி ஆச்சா, அடுத்த 5:05 தான் இன்னொரு ஊசி போடணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இன்னொரு நர்ஸ் வரும், 5:05 ஆனா கூட பரவாயில்ல, இல்ல நான் பொறுமையா செஞ்சுட்டு எனக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். பசங்களை பார்த்துருக்கீங்களா? ஐஸ்கிரீம் பார்த்தோன்னு முத்தம் கொடுக்கும், பார்த்துருக்கீங்களா? ஐஸ்கிரீம் பார்த்தோன்னு முத்தம் கொடுக்கும். திடீர்னு கையில் தூக்கி தான் போவோம் வாங்க, திடீர்னு கட்டி பிடிச்சிடும், அப்படி முத்தமாக கொடுக்கும். என்னடா அன்பு அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாம அதில் வாங்கிடுவோம். வாங்கி என்ன பண்றது? வாங்கி வர கொடுத்துருவோம். குட்டப்ப தின்னுபுட்டு வாயில தொச்சின்னு என்னன்னா இறக்கி விடுறான். எனக்கு தூக்கிலாம் போகாத, முட்டாலாம் கொடுக்க முடியாது, இறக்கி விடுறான். இறக்கி விடணும். இறக்கி விட்டா அதுவும் கையை பிடிச்சின்னு வராது, அது பார்த்து என்ன செய்யும், நந்து போறான். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது அன்பு, ரியாலிட்டியான அன்பு இல்லை.
இது இந்த அன்பு எதுக்காக? ஐஸ்கிரீமுக்காக. உண்மையான அன்பு என்னதான்? நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும் சரி, வாங்கி கொடுத்தாலும் சரி, நீ என் டேடிப்பா, அல்லேலூயா, என்னை காப்பாற்ற வைப்பா, நீ என்ன நடத்த வைப்பா. அதான் ரியாலிட்டியான அன்பு. ஏதோ ஒரு தேவைக்காக அன்பு பொய். ஆமென். அப்போ சத்தியத்தை நீங்க எப்படி கடைபிடிக்கணும்? உனக்கு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக அல்ல. சத்தியம் சத்தியம் இல்லை, அதை நேசிக்கணும். இது ஏசப்பாவோட வார்த்தைங்க, இது கடவுளுடைய வேர்டுங்க. தேவன் எனக்கு கொடுத்த அன்பான ஒரு கடிதங்க. இந்த கடிதத்தை நான் நேசிச்சு நான் இதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். பவுல் சொல்ற, தாவீது சொல்ற, எப்படி சொல்ற? கர்த்தருடைய வேதத்தில் கடமையா இருந்து இல்ல, கர்த்தருடைய வேதத்தில் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி பிரியமா இருந்து. நீ கடமைக்கு தானே பைபிள் படிக்கிறோம், பிரியமா இருந்து எத்தனை பேர் பைபிள் படிச்சுக்கிறோம்? ஆமென். பிரியமா இருந்து வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பார்க்க. அப்ப தேவ வார்த்தையெல்லாம் நீங்க எப்படி படிக்கணும்னா பிரியமா இருந்து படிங்க. சத்தியத்தை யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? யார் வந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு விலகி பரலோகத்து ராஜ்யத்தை கிறிஸ்துவ எடுத்துக்கொள்வாங்கன்னா சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அவங்க விசுவாசிச்சவங்க தான் போக முடியும். அன்பினால இவங்க கடைபிடிச்சாங்க. போன வாரம் பாருங்க, சிலர் சொன்னா கஷ்டமா இருக்கும். போன வாரம் பஸ் சர்வீஸ் எப்படி இருந்தது? அப்படி மகிமையா ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வாரம் என்ன தெரியுதா உங்களுக்கு? போன வாரம் ஈஸ்டருக்காக என்னது? ஏசுநாத ஸ்பெஷலா ஆசீர்வதிப்பார். உன்னை பத்தி ஒரு தெரியும். ஸ்பெஷலா வந்தாங்க பாரு, ஒரு பிளஸிங்ஸும் கிடையாது. உண்மையா வந்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். உண்மை அதுதான். இவங்களாம் உண்மையா அன்பு கூடுறாங்களா? நான் சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணா கூட நீ இயேசு மேல அன்பு இல்லாத. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்றவளா இருந்தா நீ அன்பே இல்லாதவனா அர்த்தம். அன்பே கிடையாது உனக்கு இயேசு மேல. உண்மையான விசுவாசி யார் தெரியுமா? எங்க உயிர் போனா கூட என்னை கொண்டு போய் சர்ச்சில் போட்டு கர்த்தரை ஆராய்ச்சிட்டு செத்து போகும். அன்பு பயங்கரங்க, பவர்ஃபுல். ஒரு வாரம் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் மிஸ் பண்ண மாட்டேன். எத்தனை மணிக்கு வேலை? 8 மணிக்கெல்லாம் போய் நிக்கணும் பாஸ்டர். என்னங்க இங்கதான் பாஸ்டர்? ஏன் பாஸ்டர் 7:30 மணிக்கு வர மாட்டீங்களோ? பஸ் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போனா என்ன? தூங்கணும். அப்ப என்ன கிடையாது இவங்களுக்குலாம்? லவ் இல்ல, ஆத்ம அன்பு இல்லை. அப்ப இதுதான் ஆபத்து. நமக்கு பிரச்சனையே இதுதான். தேவன் மேல் அன்பு இல்லாமல் நீ நடக்கும் போது நீ நிச்சயமா எதை விசுவாசிக்கப்படுவது தெரியுமா? 11ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுவரும் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளப்படுவாங்க. அநீதி மேல உனக்கு அன்பு போயிடும். அதனால உஷாரா உங்களை காத்துக்குங்க. இயேசு மேல அன்பா எப்பவும் இருக்கிறதுக்கு நீங்க தான் உங்களை கவனமா காத்துக்கணும். இயேசு மேல அன்பா இருக்கிறதுக்கு என்னது? டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி இயேசுவோட உறவாடணும். சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடாம நீங்க அதை காத்துக்கணும். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது. நம்ம தான் அதை கவனமா காத்துக்கணும். பாஸ்டர் அதெல்லாம் சொன்னா எப்ப பாரு அதை சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம தான் அதை காத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி இவங்க செய்யாததாலதான் என்னன்னு பாருங்க, 12ஆம் வசனம், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? எதை விசுவாசிக்கிறதுக்கு ஆபத்துங்க? எதை விசுவாசிக்கிறதுக்கு? ஏமா நீ வந்து அநீதியாம பிரியப்படுற? உண்மை என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுதான் ஆசீர்வாதம். உண்மை ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உண்மைதாங்க. ஆமென். உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, உண்மைதான். ஆனா அது மேலதான் நீ அன்பு கூறணும். அதான் ரியாலிட்டி. உண்மைதான். சூடாதான் இருக்கும் உண்மை. ஆமென். எங்க பால் கொதிக்குது, சூடான பால் பார்த்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு கொடு. இல்ல இது சூடான பால் இல்ல, இது ஆறின பால் தான். வாயில ஊத்துன யாருக்குதான்? ஓனாக்குதான் சுட்டு போவோம். அதனால தான் அன்பு உண்மைதான். ஆமென். போய் தான்.
அப்போ ஆண்டவரே பார்க்கிறாரு வசனத்தை எவ்வளவு சொல்லி அந்த வசனத்தின் மேல இவங்க நம்பிக்கை வைக்காம அன்பு கூர்ந்து அந்த வசனத்தை கை கொள்ளாம இருக்கிறதால ஆண்டவரே என்ன செஞ்சாரு தெரியுமா? பொய்களை விசுவாசிக்கத்தக்கதாக. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை இது, பயங்கரமான வார்த்தை. நல்லா கவனிங்க. பொய்ய ஒருத்தன் நம்பிட்டானா அவன் வார்த்தை க்ளோஸ். என்னது? பொய்ய ஒருத்தன் நம்பிட்டானா அவன் வார்த்தை க்ளோஸ். உங்களை நம்பி வருகிற இந்த உலகத்துல கவனிங்க, என்ன உலகத்துல நம்ம வாழ்றோம் தெரியுமா? பொய்யின் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன்னை சுற்றி வருகிற நியூஸ் எல்லாம் 100க்கு நிறைய சதவீதம் கவனிங்க பொய் தான். பொய் ஏமாற நமக்கு செம்ம வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு ரூம் எடுத்து ஜெபம் பண்ண போறேன். 3 நாள் ஃபாஸ்டிங். அப்ப கையில செல்போன் எடுத்துட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் ஆப்பிள் செல் அப்படின்னு வருது. within 100 rupees தீபாவளி ஆஃபர். 100 ரூபாய்க்கு ஆப்பிள் போனா சொல்லிட்டு அது மாதிரி லிங்க் கொடுக்குறோம். இது அமுக்குங்க கரெக்டா வந்துடும். நானும் மனுஷன் தானே, 100 ரூபாய் அமிச்சிட்டங்க. அது ஒன்னவா அந்த அம்புட ஒண்ணு அந்த கிளிப்பும் கொடுப்பான் பாரு. 60 59 அப்படி வருவான். இப்படின்னு வர மாட்டான், 1 2 வர மாட்டான், 60 இருந்து ஆரம்பிக்கிறோம். செகண்ட்ஸ் கம் செகண்ட்ஸ் அனுப்பணும்னு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தை நான் அனுப்பணும், இல்லைன்னா அந்த ஆஃபர் போயிடும். டெக்னிக்கலான பாவிகள் உலகத்துல நானும் கடகடன்னு ஐயோ 100 ரூபாய்க்கு ஆப்பிள் போன் சொல்லிட்டு நமக்கு பண்ண 60 ஐயோ சீக்கிரம் 50 வரப்போகுது என்ன அமிச்சிட்டேன். அமிச்சிட்டு ஆப்பிள் போன் வரும் இந்த கடைக்கு போய் வாங்கிட்டு பார்த்தா எங்க வருது. அப்புறம் பாத்தி பண்ணிட்டு கேட்கறேன் இந்த மாதிரி அமிச்சா வரணும் பாச. நான் அதை சொல்ல, ஏன்னா நானே ஏமாண்டால் மாதிரி உட்காந்துக்கிறேன். எனக்கு தான் அசிங்கம். இந்த மாதிரி நான் சொன்னேன் பாச ஒருத்தர் தான் பாத்தீங்க அந்த மாதிரி. அப்பதான் சரி தலையை துணி வச்சு ஆண்டு குறை நல்ல தப்பா என்ன 100 ரூபாய் முடிஞ்சு போகுது. என்னையே நம்மளே என்ன செய்யுது ஏமாத்துற அளவுக்கு என்னது புரியுதா? அப்ப உலகம் முழுவே என்னதான் உலகத்தை எந்த உலகத்தை வாழ்ந்துருக்கிறோம் நம்ம. மாத்திங்காதீங்கோ சாரா இருக்கோ சிஸ்டர்களே பிரதர்களே, பொய் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். லோனு போய் இது அது இது மாட்டிக்காத. பொய் நிறைய பொய். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் இந்த பொய் மேல நம்ம அநீதிப்பட்டு ஆசைப்பட்டு போயிட்டோம்னா சத்தியத்தை நம்பாம, சத்தியம் என்னைக்குமே காட்டாதான் இருக்கும். சில கடையில நீங்க பாருங்களேன், துணி இந்த ரேட் தாங்க இதாங்க ஆனா இன்னொரு கடையில போய் பார்த்து வச்சுங்களேன், அதே பெட்ஷீட் அதே மாதிரிதான் இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும். இவன் 1000 ரூபாய் சொல்லியிருப்பான், அவன் சொன்னான் சார் 300 ரூபாய் சார் அப்படின்னு. 700 ரூபாய் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட கொண்டுருவோம்னா வாங்கி வந்துடுவோம். வாங்கி வந்து 2 முறை தண்ணியில் அரிசி போட தெரியும், பிச்சு போயிடும். ஆனா அவங்கிட்டே வாங்கிருக்கலாம் 1000 ரூபாய் கொடுத்து கரெக்டா இருக்கும். அவன் அடிச்சு சொல்லுவான், நீங்க போய் எங்கனாலும் போய் அப்படியே விற்பாங்க, வாங்கி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவன் என்னைக்குமே சத்தியத்துக்கு பவர் அதிகம். அது வந்து நல்லது. அது உனக்கு அநீதி செய்யாது. ஆமென். அடிச்சு சொல்லிடுவாங்க சிலர்லாம். என் மாமனார் கல்யாணம் பண்ணும்போது எங்க பாஸ்டர் மகன் சொன்னாரு, நான் தெளிவா சொன்னேன், இந்த பாருங்க எனக்கு 3 வருஷம் தேவைன்னு, காசு ரெடி பண்ணி சோறு போடுறதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சத்தமா சொல்லுங்க 3 வருஷம் டைம் தேவை. அடிச்சு சொன்னேன், ஐயோ பொண்ணு போயிட போகுது அப்படிப்பட்ட கல்யாணமே வேணாம். ஆமென், வேணாம். நான் சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும். நான் இப்பதான் ஊடி ஆரம்பிச்சிருக்கேன்.
என்ன நினைப்பாங்க? சோறு கூட போட்டு லாக்கில்லாத ஆளு வச்சுப்பாங்கல்ல. ஆனா உண்மைதான் சொல்லிதான் ஆகணும். நான் இப்பதான் ஊழியத்தை வந்துருக்கேன். நான் இதே உலக வேலை செஞ்சிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. உண்மைதாங்க சொல்லிடணும். ரெண்டாவது என் விரல அடிப்பட்டது கூட சொன்னேன். உண்மைதான். இப்ப லவ் பண்ற பசங்க, ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க உண்மையை சொல்றானா? உண்மையை சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ, உண்மையை சொல்லவே மாட்டான். எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ, நான் எதிர்பார்த்தது அத்தனை அம்சங்களும் நிறைந்தவள் அப்படிதான் காட்டுவான். செம்மையா காட்டுவான். உனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் பிடிக்குமா? எல்லோ தான் போட்டணும் அப்படி நிற்பான். எல்லோ கலர் சுடிதார் போட்டா அப்படிதான் நிப்பா. எல்லாம் செம்ம அம்சமா இருக்கும். கட்டபடி எனக்கு காமிச்சது ரைட்டுன்னு. ஆனா முடியிட்டோம், மேட்டர் இருக்கு. முடியிட்டோம் சக்க புலி. கவனிங்க, அப்பதான் தெரியும் படுகுழியில வந்து நினைச்சிட்டோம். ஓ பாவி, ஏமாத்திரியடா, ஏமாத்திரியே. இதேதான். ஆமா, ஏமாத்துறேன் தான். தெளிவா சொல்ல, உன் நாட்டை நான் இதை நடிச்சேன். அவர் சொல்ல, உன் நாட்டை நான் நடிச்சேன். இதுதான் என் கேரக்டர். பார்த்தனா உனக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். அந்த கேரக்டர் அப்படியே ஆப்போசிட் இருக்கும். அந்த கேரக்டர் பயங்கரமா இருக்கும். அழுவே அதனாலதான் நம்ம பயப்படுறோம். இந்த காதல் மண்ணாங்கட்டி இங்கெல்லாம் வேண்டாம், எனவே வேணாம். தண்ணியே அடிக்காத மாதிரி இருப்போம். அந்த பக்கம் போனாவே முடியிட்ட கல்யாணம் காற்றோட நீ வந்துட்டு கொஞ்சம் அப்படின்னு. ஐயோ, நீ அந்த நாத்தத்தை பார்த்தாவே ஓடுறாரு. எனக்கு பிடிச்ச கனவு தான். ஐயோ அப்படி நினைப்பேன். ஆனா அந்த நாத்தத்திலேயே காலம் எல்லாம் வாழ்ற மாதிரி அமைச்சர் போய் உங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கமா, ரொம்ப கவனமா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா லைஃப் இதெல்லாம் லைஃப். ஆண்டவர் பொய்ய மட்டும் நீங்க நம்பிக்கை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே பாப்பாரு. கொஞ்ச காலத்துக்கு என்னதான் சொன்னார், சத்தியத்தை சொல்லலாம். உங்களுக்கு அது மேல ஆசை இல்லையே, நம்பிக்கை இல்லையே, பொய்யதான் நம்புறாங்க. கர்த்தரே நான் பண்ணிடுறேன். இப்போ பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அந்த வேர்டை நல்லா யூஸ் பண்ணிங்க, பார்த்துங்க. தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். அமைச்சிடுவார், அவரே அமைச்சிடுவார். வேண்டாங்க, அவர் நம்மள இந்த மாதிரி அனுப்புற அளவுக்கு வேண்டாப்பா. ரெண்ட சொல்றேன், ஆண்டவரே பொய்ய மட்டும் இதை நம்பிடக்கூடாதுப்பா. அடிங்க, திட்டுங்க, ஏசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரே. நீ நல்லவருப்பா, நீ நல்லவர். நான் பொய் சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே. சரியானதுதான் சொல்லி என்ன ஸ்ட்ரிக்டா நடத்துவீங்கப்பா. அன்புள்ளவர் பாத்தீங்க, உங்க சத்தியம் கரெக்டானது ஆண்டவரே. ஆனா நைய வஞ்சகம், ஏமாத்துறது என்பதெல்லாம் நான் ஏமாந்து என் லைஃபை தொலைச்சி, என் வாழ்க்கையை தொலைச்சி, கடைசியா நீங்க சொல்லியும் கேட்காம இதயத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் போது நீங்களே ஒப்பு கொடுத்துறீங்கப்பா. எனக்கு அந்த நிலைமை வேணாம் ஆண்டவரே, எனக்கு அந்த நிலைமை வேண்டாம். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? வேண்டாம். ஆண்டவரே நம்மளை அர்ப்பணிச்சுட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, காப்பாற்றுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. எல்லாம் எழுந்திருப்போமா தேவ சமூகத்துல அந்த கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏன் சந்தேகப்பட்டாய்? எல்லாரும் எழுந்து, ஓ தேவனே, கண்களை மூடுங்க, ஆண்டவரே உன் மேல சந்தேகம் மட்டும் எங்களுக்கு வந்துடக்கூடாதுப்பா. சந்தேகம் வந்துடக்கூடாது. எங்க தேவனுடைய வார்த்தை மேல எங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏசப்பா எங்களை காப்பாத்துக்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கும் கர்த்தர் பிள்ளைங்க யாரையாரையோ சொன்னத அற்புதத்தை நம்பி ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீ இயேசுவையே நம்புற. அவங்க சொன்னதே நம்புற. ஏசு அந்த லைன்ல இருக்க மாட்டாருங்க. ஏசு அந்த லைன்ல இருக்கவே மாட்டாருங்க. ஏசு அந்த லைன்ல இருக்க மாட்டார். காரணம், அவர் பூரண புருஷன், உத்தம புருஷன். எனக்கு இன்னொரு புருஷனை வச்சுக்கிட்டேன், இன்னொரு புருஷனை வச்சுக்கிட்டேன்னா அவன் கூட வாடு, இல்லைன்னா என் கூட வாடு. அவ்வளவுதான். ரெண்டெல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருந்தனா நோ ஆல் அவுட். அதுதான் கர்த்தர் சொல்ற காரியம். நீ சொல்ல ஆண்டுகிட்ட செத்தாலும் வாழ்ந்தாலும் ஒரே புருஷன் இயேசுதான்.
எவரே புருஷன் ஏசுதாயா, ஏசையா. நல்லவர் நல்லவர் நல்லவர், உயிர்த்த தெய்வம். என்னை வாழ வைப்பீங்கப்பா. ஆமென். காடானாலும் மேடானாலும் நஷ்டமானாலும் லாபமானாலும் என் இயேசு மேலேயே நம்பிக்கை வைத்து சத்தியத்தின் மேல் அன்பை வைத்து ஓடுவேன் என இயேசுவுக்குள்ளாக. விட்டுட்டு வேற எங்கே திசை திரும்பாதீங்க. நீங்க சாத்தானுக்கு ஒரு முடிவை கட்ட. எங்கெல்லாம் மைண்ட் திசை திருப்பிச்சு போயிட்ட. ஆனா ஆண்டவர் உனக்கு சான்ஸ் கொடுக்கிறார் மகனே, உனக்கு சான்ஸ் கொடுக்கிறார் மகளே. ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் என் பக்கம் வந்துரு மகளே. வேணாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் உனக்கு அந்த உறவுகளுக்கு வெட்டிடு, இன்னைக்கு வெட்டிடு, தூக்கி போற்று மகளே. வேணாம், அந்த சொந்த பந்தங்களுடைய ஆலோசனை உனக்கு வேண்டாம், தூக்கி போற்று. இனி அந்த பக்கமே நீ போகாத. காடானாலும் மேடானாலும் ஏசையா உண்மைதான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற மகளே, மகனே, உன்னை கைவிட்டுவார் ஆண்டவரே. கைவிடவே உறுதியாய் கர்த்தரை பின்பற்றிக் கொள்ளும் மகளே. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வான். உறுதியா பிடிக்கணும் ஆண்டவரே, சந்தேகப்படாதீங்க. அவரால் கூடாதது ஒன்று. பிதாவே, முதல் ஆராதனையில ஏன் சந்தேகப்பட்டாய்? சரியான வார்த்தையை கேட்டீங்க. சாத்தானுக்கு நாங்க இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. உங்க வார்த்தையை நாங்க சந்தேகப்பட்டுறக்கூடாது. பிசாசின் நயவஞ்சகம் உங்க வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிறதுதான். ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த சந்தேகப்பட்டோம். எங்க நோக்கம் உண்மையே நோக்கி ஓடி வாழ்வோ சாவோ, இருக்குதோ இல்லையோ, பசியோ பட்டினியோ நாச மோசமோ எதுவோ உங்க அன்புல இருந்து எங்களுக்கு பிரிச்சிடக்கூடாதுப்பா. சோறுக்காக நாங்க உங்களை ஏத்துக்கலப்பா, ஆசீர்வாதத்துக்காக உங்களை ஏத்துக்கலப்பா. எங்களுக்கு நஷ்டம் வருந்தாலும் பரவாயில்லப்பா. உங்களை ஆண்டவரை நேசிச்சு சத்தியம் அடி சத்தியம், சத்தியத்துக்காக தான் நான் உங்களை பின்பற்றி வரோன்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க பிரதர் சிஸ்டர். சாத்தானுக்கு சவால் விடுறாளா மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட ஆளத்தான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனே வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவருடைய மனசை கடினப்படுத்தாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. நல்ல பிதாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. நீ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, சத்தியத்தை புரிந்து கொண்டோம். இந்த சத்தியம் எங்களுடைய சிந்தைக்கு மட்டுமல்ல, எங்கள் ஹார்ட்டுக்கு போகட்டும், எங்க ஆவிக்குள்ள போகட்டும். புரிந்து உணர்ந்து சரி செய்து கொண்டு சத்தியத்தை நோக்கி அன்பு கூர்ந்து சத்தியத்தை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபைத்தார். சாத்தானுடைய வஞ்சகத்தை முறியடித்து விட, அவன் முகத்திரையை கிழித்து போட்டு விட எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். தலைமையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் நல்ல வாழ்த்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.